ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த ஒரு வடிவான ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வடிவான ஒரு பேபி பிளாங்கெட் பேட்டர்ன், நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு ஹொபி என்ற பிராண்டில் இருந்து இந்த நூல் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த நூல் எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரே மாதிரியான இப்போ ஒரு பிராண்டிலிருந்து ஒரே இன நூலை எடுக்கிறீங்களன்னு சொன்னால், ஒரே இன நூலையே நீங்கள் எல்லாம் இப்போ நிறங்களை மாற்றி கொண்டு போய்க்கல நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த வெள்ளை நிறம் ஒரு வேறு இன நூலில் இருந்து எடுத்து, நீல நிறம் வேறு இன நூலில் இருந்து எடுத்தீங்களா அந்த மொத்தங்கள் அந்த வித்தியாசமாக இருக்கும் அந்த டிசைன். அப்போ நீங்கள் வந்து ஒரே மாதிரி இன நூலை எடுப்பீங்களா இருந்தால் உங்களோட பேட்டர்ன் வந்து வடிவாக இருக்கும். அதால் ஞாபகத்தில் வச்சுருங்கோ, நீங்கள் ஒரே இன நூல் ஒரே மொத்தமான நூலை வேறு வேறு நிறங்களில் இருந்து எடுத்து கொள்ளுங்கோ. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கான இந்த 2 நிற நூலை எடுத்திருக்கிறேன். பிறகு 5 மில்லிமீட்டர் பின்னால் நான் இந்த பேட்டர்னை உங்களுக்கு பின்னி காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூலின் மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பின்னை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க் வந்து நல்ல வடிவாக வரும். இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு முதல் ஒரு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செயின் போட்டு எடுக்கல 2 இலக்கத்தில் வார மாதிரி செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி 12 செயின் வந்து போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ முதலாவது ரோ செய்கிறதுக்கு ஒரு செயினை பாவிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் இருந்து சிங்கிள் குரோஷே முதலாவது ரோ வந்து நாங்கள் சிங்கிள் குரோஷே வந்து போட்டு எடுக்க போகிறோம். இப்படி பேக் லூப்பில் வந்து சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்கோ. சிங்கிள் குரோஷே எப்படி போடுறதுன்னு தெரியாத ஆட்களுக்கு நான் சிங்கிள் குரோஷே செய்து ஆறுதலாக செய்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் பார்த்து பழகிக்கொள்ளுங்க. நான் இதில் கொஞ்சம் குயிக்காக சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு போகிறேன். முதலாவது ரோ ஃபுல்லாக நீங்கள் இப்படி சிங்கிள் குரோஷே செய்து கொண்டு வாங்கோ. பேக் லூப்புக்குள்ளே செய்து கொண்டு வாங்கோ. மறந்துடாதீங்கோ, மாறி 2 லூப்பும் பாவிச்சு இல்லாட்டி ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே செய்யாமல் பேக் லூப்புக்குள்ளே வந்து நீங்கள் இப்படி சிங்கிள் குரோஷே போட்டுக்கொண்டு வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி செயினுக்கு பேக் லூப்புக்குள்ளே நான் சிங்கிள் குரோஷே செய்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கோ, முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் சிங்கிள் குரோஷே வந்து போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரோ செய்கிறதுக்கு 1 2 3 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் 3 செயின் நாங்கள் போடுறோம்னு சொல்லி சொன்னால் 3 செயினின் உயரத்துக்கு டபுள் குரோஷே வரும். அப்போ ரெண்டாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா டபுள் குரோஷே வந்து போட்டு எடுக்க போகிறோம். டபுள் குரோஷே எப்படி எடுக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் 2 லூப்பும் பாவிச்சு இப்போ பாருங்க, முதலாவது டபுள் குரோஷே இந்த முதலாவது செயினில் 3 செயின் போட்டிருக்கிறோம். அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு டபுள் குரோஷியாக வந்து கல்குலேட் பண்ண வேணும். அப்போ இந்த செயினில் நாங்கள் போட மாட்டோம். இனி ரெண்டாவது செயின், இந்த ரெண்டாவது செயினில் இப்படி டபுள் குரோஷே வந்து போட்டு எடுங்க. இப்படி ரெண்டாவது செயினில் டபுள் குரோஷே, பிறகு இப்படி 3வது 4வது
இப்படி 2 லூப்பும் பேக் லூப்பும் ஃப்ரண்ட் லூப்பும் 2 லூப்பும் பாவிச்சு இப்படி நீங்கள் டபுள் க்ரோஷே வந்து நீங்கள் போட்டு வச்சிருக்கிற செயின் எல்லாத்துக்குள்ளேயும் சிங்கிள் க்ரோஷேக்குள்ள இப்படியே போட்டுக்கொண்டு வாங்குவோம். டபுள் க்ரோஷே எப்படி செய்கிறதுன்னு தெரியாதாக்கள் நான் டபுள் க்ரோஷேயும் ஆறுதலாக வீடியோ செய்து போட்டிருக்கிறேன். அதில் பார்த்து செய்து பழகுங்கோ. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த இடத்துல டபுள் க்ரோஷே போட்டு எடுத்துட்டோம். இப்போ கடைசி இடம் இந்த இடத்துல டபுள் க்ரோஷே போடணும். 2 லூப் இப்படி 2 லூப்புக்கு இடையால் இப்படி கொடுத்து டபுள் க்ரோஷே. இப்போ பாருங்க, 2வது ரோ ஃபுல்லாக நாங்கள் டபுள் க்ரோஷே போட்டு எடுத்துட்டோம். 1வது ரோவில் சிங்கிள் க்ரோஷே, 2வது ரோவில் டபுள் க்ரோஷே. இப்போ 3வது ரோவுக்கு 1 2 3 இப்படி 3 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இதில் 1வதுக்கு நேராக ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். பார்த்தீங்களா, கீழே இருக்கிறதுக்கு நேராக 3 செயின் போட்டுட்டோம். இப்போ 2வதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு இடையால் டபுள் க்ரோஷே போட போகிறோம். 2வது செயினில் இப்படி கொடுத்து பாருங்க, இப்படி டபுள் க்ரோஷே இப்படி போட போகிறோம். இனி 3வது செயினில் நார்மலான டபுள் க்ரோஷே இப்படி 2 லூப்புக்கும் இடையால் கொடுத்து நார்மலான டபுள் க்ரோஷே. பிறகு 4வது செயினில் இங்கே இடையால் இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இடையால் ஃப்ரெண்டாக கொடுத்து நாங்கள் டபுள் க்ரோஷே செய்யலாம். இப்போ இனி அடுத்ததுக்கு வந்து இப்படி கொடுத்து நார்மலான டபுள் க்ரோஷே. இப்படி நீங்கள் ஒன்றை விட்ட ஒன்றுக்கு வந்து இப்படி ஃப்ரெண்டாக கொடுத்து இப்படி டபுள் க்ரோஷே, ஒன்றை விட்ட ஒன்றுக்கு வந்து இப்படி நார்மலான டபுள் க்ரோஷே. பிறகு இப்படி கொடுத்து இப்படி ஃப்ரெண்டாக, பிறகு இப்படி கொடுத்து நார்மலான டபுள் க்ரோஷே. பிறகு பாருங்க, இதில் ஃப்ரெண்டாக அப்படி கொடுத்து இப்படி டபுள் க்ரோஷே. இப்போ பாருங்க, இந்த கடைசி இந்த இடத்துல நாங்கள் நார்மலான டபுள் க்ரோஷே. இப்போ எங்களுக்கு எண்ணிக்கை வந்து சரியாக வருகிறது. நாங்கள் 2 இலக்கத்தில் போட்டபடியாக எங்களுக்கு இப்படி ஒன்றை விட்டு ஒன்று வரைக்குள்ள சரியாக வருது. அதுக்காகத்தான் நாங்கள் 2 இலக்கத்தில் வந்து நாங்கள் இந்த செயின் போட்டு எடுத்துனாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால், அடுத்த நிறம் வந்து மாற்ற போகிறேன். இன்னொரு நிறம் ஒன்று மாற்ற போகிறேன். நீங்கள் நிறம் மாற்றலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். நான் இதில் நிறம் மாற்ற போகிறேன்னபடியாக இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல நான் நிறம் மாற்ற போகிறேன். இப்போ இந்த நிறத்தை நான் இதில் மாற்ற போகிறேன். இப்போ இப்படி இருக்குது. இப்படி நாங்கள் இப்படி சேர்த்தோம்னு சொன்னால் பாருங்க, இந்த நிறத்தில் இந்த நீல நிறம் வந்து மிக்ஸ் ஆகாமல் வெள்ளை நிறத்தோடு இருக்கும். அதுக்கு மேலே வார நிறத்தோடு இருக்கும். இப்போ இந்த வெள்ளை நூலை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து டைட் பண்ணி விடுங்கோ. பிறகு இந்த நீல நிறத்தோடு நாங்கள் அடுத்த ரோ வந்து செய்ய போகிறோம். இப்போ 1வது ரோ சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரோ வந்து தனியாக டபுள் க்ரோஷே, அடுத்த ரோ வந்து டபுள் க்ரோஷேயும் ஃப்ரண்ட் டபுள் க்ரோஷே மாதிரி பிட்வீன் டபுள் க்ரோஷே வந்து செய்திருக்கிறோம், இடையால் செய்திருக்கிறோம். இப்போ அடுத்தது 4வது ரோ எப்படி இருக்க போகுதுன்னா, 2வது ரோவை ரிப்பீட் பண்ண போகிறோம். 4வது ரோவில் 2வது ரோவை ரிப்பீட் பண்ணுறேன்டா 1 2 3 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரிப்பீட் பண்ண போகிறோம். 4வது ரோவை 2வது ரோவில் என்ன செய்த நாங்கள் டபுள் க்ரோஷே செய்த நாங்கள் அதை வந்து இங்கே மேலே செய்ய போகிறோம். இப்போ 1வதுக்கு நேராக ஒரு டபுள் க்ரோஷே, அதாவது 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷேயாக வரும். இப்போ 2வது
ரெண்டாவது செயினில் டபுள் க்ரோஷே, பிறகு மூன்றாவது செயினில் டபுள் க்ரோஷே, நாலாவது செயினில் டபுள் க்ரோஷே. இப்படியே நீங்கள் போட்டு வச்சிருக்கிற எல்லா செயினுக்கும் இப்படியே நீங்கள் போட்டுக்கொண்டு வாங்க. இப்போ கடைசி ரோவுக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல நார்மலாக இதில் டபுள் க்ரோஷே. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக நாங்கள் டபுள் க்ரோஷே போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த ரோ 5வது ரோவுக்கு 1 2 3 செயின் போட்டுட்டு திருப்பி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, ஒரு நல்ல வடிவான ஒரு டிசைன் உண்டு எங்களுக்கு கீழே இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்து இது என்ன செய்ய போகிறோம்டா, 5வது ரோ வந்து பார்த்திங்கன்னா 3வது ரோவை வந்து நாங்கள் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ முதலாவதுக்கு நேராக ஒரு டபுள் க்ரோஷேக்கு 3 செயின் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவதுக்கு என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் இப்படித்தான் நாங்கள் 3வது ரோ செய்யணும். அதே மாதிரி நாங்கள் இங்கே 5வது ரோவை வந்து ரிப்பீட் பண்ணுறோம். பாருங்க, 2 லூப்புக்கு லைன் கொடுத்து நார்மல் டபுள் க்ரோஷே, பிறகு ஃப்ரண்ட் பிட்வீன் டபுள் க்ரோஷே, பிறகு நார்மல் டபுள் க்ரோஷே, பிறகு ஃப்ரண்ட் டபுள் க்ரோஷே, பிறகு நார்மலான டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, பிறகு ஃப்ரண்ட் டபுள் க்ரோஷே, பிறகு இங்கே வந்து நார்மலான ஒரு டபுள் க்ரோஷே செய்ய போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கலர் நூல் வேறு மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த ரோ, இப்போ நீங்கள் 2வது ரோவையும் 3வது ரோவையும் நாங்கள் ரிப்பீட் பண்ண போகிறோம். இனி வார எல்லா ரோகளுக்கும் நாங்கள் 2வது ரோவையும் 3வது ரோவையும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இனி வார எல்லா ரோவையும் நாங்கள் 2வது ரோவையும் 3வது ரோவையும் ரிப்பீட் பண்ணி கொண்டு போகிறோம் மேலே. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு பிறகு நீங்கள் இப்போ இதில் நான் வெள்ளை நூலுக்கு பிறகு நீல நூல் மாற்றின மாதிரி நீங்கள் வேறு நூல் மாற்ற போகிறீங்களா, இல்லாட்டி வெள்ளை மாற்ற போகிறீங்களா, அப்போ நீங்கள் நிற நூல்களை நீங்கள் மாற்றி இதில் செய்து கொள்ளலாம். செய்து கொள்ளைக்க உங்களுக்கு ஒரு வடிவான ஒரு பேட்டர்ன் வந்து வரும். இப்போ உங்களோட க்ரியேஷன், நீங்கள் தான் இனி என்ன நிற நூல்களை மாற்றணும், என்ன மாதிரி போகிறீங்க, 3 நிற நூலை சேர்க்க போகிறீங்களா, இல்லாட்டி 4 நிற நூலை சேர்க்க போகிறீங்களா, இல்லாட்டி 2 நிற நூலவே ஒன்றை விட்டு ஒன்றாக சேர்க்க போகிறீங்களா என்றதை நீங்கள் உங்களோட ஒவ்வொரு இதட்ட க்ரியேஷன் நீங்கள் உங்களுக்கு தோணுறதை செய்யுங்க. உங்களுக்கு எது வடிவாக இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி செய்து கொண்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக, இப்போ நீங்கள் வந்து நிற நூலெல்லாம் மாற்றி கடைசியாக கொண்டு போய் இப்போ ஒரு பிளாங்கெட் பேட்டர்னில் செய்கிறீங்களா, கடைசியாக என்னென்னு முடிக்க போகிறீங்களேன்னதை காட்டுறேன். இப்போ நான் இதை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசி ரோ நீங்கள் அப்படியே செய்து கொண்டு போய் கடைசி ரோ எப்படி வரப்போகுதுண்டா, முதலாவது ரோ நாங்கள் எப்படி செய்தோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் தானே, அந்த சிங்கிள் க்ரோஷேயை நீங்கள் இங்கே கடைசியாக முடியுங்க. இப்படி கொண்டு வந்து முடிக்கல உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி மேலே வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து வரைக்குள்ள ஒரு வடிவை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து கீழே முதலாவது ரோவில் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டபடியாக கடைசியாக நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடித்து கடைசியாக நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷேயை போட்டு இந்த பேட்டர்னை வந்து முடிச்சிங்களா ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா, கீழே வந்து நாங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்ட மாதிரி மேலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இது வந்து ஒரு வடிவை கொடுக்குது. பார்த்தீங்களா, அப்படியே நாங்கள் இந்த 2வது 3வது ரோவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் கடைசியாக ஒரு சிங்கிள் க்ரோஷேயை இப்படி போட்டு முடிச்சு விட்டால் வடிவாக இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் வந்து வடிவா வந்துட்டு. நான் வெள்ளை நிற நூலுக்கு பிறகு நீல நிற நூல், அதுக்கு பிறகு ஒரு ரோஸ் கலர் நூல், பிறகு ஒரு நீலம், பிறகு வெள்ளைன்னு ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இப்படி செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் வேறு வேறு நிற நூல், 4 நிற நூல், இல்லாட்டி 5 நிற நூல் உங்களோட கிரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்படி தச்சு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா? நிற நூல்களை நாங்கள் மாற்றி மாற்றி செய்யக்குள்ள எப்படி ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது. நல்ல வடிவாகவும் இருக்குது. பேபி பிளாங்கெட் எல்லாம் நீங்கள் இப்படி செய்யக்குள்ள ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. ஒரு சிம்பிளான ஒரு க்ரக்கெட்டிங் குயிக்காக நீங்கள் செய்து கொள்ளக்கூடியது. டபுள் க்ரோஷி எல்லாம் பாவிக்கக்குள்ள ஃபாஸ்ட்டாக எங்களால் எங்களோட ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம். குயிக்காக வந்து முடிச்சிடலாம். சிங்கிள் க்ரோஷே எல்லாத்தையும் விட டபுள் க்ரோஷே வந்து எங்களுக்கு வேகமாக வந்து எங்களோட ப்ரொஜெக்டை முடியும். அப்போ நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.